ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் குர்குரே பண்ணுறதுக்கு ரைஸ் ஃப்ளார் 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவு, அப்புறம் வீட் ஃப்ளார் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறையாவே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் இதை ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அடியில் வந்து உங்களுக்கு பிடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டியெல்லாம் விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த குர்குரே. நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். ஸோ பார்த்து நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிட்டு அப்படின்னா ஃபுல்லுமே வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்காக வரணும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டஃப் கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கிளறும் போது. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டி பாலாக நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கையில். ஸோ நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாது. இல்லைன்னா நீங்கள் ஆயில் பண்ணிவிட்டு ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூடான ஆயிலில் இந்த மாதிரி போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து உங்களுக்கு நல்லாவே சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரேண்டமாக ஒரு ஷேப் வந்து எந்த ஷேப்னாலும் உருட்டிக்கலாம். ஸோ போட்டோன்னே கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வந்து அப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கரிகிறவும் கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற அந்த பேக்கெட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும். ஸோ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கலர் சூப்பராக மாறிட்டு. இப்போ இந்த கலருக்கு வந்த உடனே நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரைஸ் ஃப்ளார் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் சாட் மசாலா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா,
நீங்கள் வேணும்னா பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா லைட்டாக தான் போட்டேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குர்குரே வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட இப்போ வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் தான் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த உருட்டுற டைமும் மாவு ரெடி பண்ணுற டைம் மட்டும்தான். மற்றபடி வந்து நம்ம இதை பொரித்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கெச்சப்போடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.